யோவான் ஸ்நானகன் அவனுடைய அறிமுகத்தை குறித்து சில காரியங்கள் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன், த ஜான் த பேப்டைஸ்ட். 4 சுவிசேஷத்துலையுமே யோவான் ஸ்நானகனை குறித்து என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? மத்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 14, 16, 17 ஆகிய அதிகாரங்களில் நம்ம அதை பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், 8வது அதிகாரம், இந்த 2 அதிகாரத்தில் பார்க்க முடியும். லூக்கா 7 மற்றும் 9 ஆகிய அதிகாரத்திலையும் மற்றும் யோவான் 1ஆம் அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். இது போக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலையும் நம்ம அதை பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வசனத்திலே நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ இந்த யோவான் ஸ்நானகன் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஊழியமானது ஞானஸ்நானம் கொடுப்பது மட்டும் அல்ல. யோவான் ஸ்நானகன் அந்த யூதேயா மலைநாட்டிலே வாழ்ந்தவர். யூதேயா தேசம், இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு, யூதேயா, இஸ்ரவேல் என்று சொல்லி. ஸோ யூதேயா மலைநாட்டிலே பிறந்தவராக இருக்கிறார். அவர் பிறந்தது பட்டணத்தில் பிறந்தாலும் அதிகமாக அவர் வாழ்ந்தது எங்கே? வனாந்திரத்தில் தான் அவருடைய ஜீவியம் இருந்தது. யோவான் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? லேவி கோத்திரம். சரியா? லேவி கோத்திரம். ஏன்னா அவனுடைய தகப்பனார் சகரியா இல்லையா? சகரியா எலிசபெத்து ஒரு ஆசாரியர்களாக இருந்ததுனாலே லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். என்னாகமும் 1ஆம் அதிகாரம் 50 மற்றும் 53வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேவி கோத்திரம் ஒரு கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோத்திரமாக அங்கே நாம் பார்க்க முடியும். இந்த யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் மாம்ச சம்மதத்தில் அவர்கள் உறவினர்களாக இருந்தார்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபெத்து அவளும் கற்பத்தரித்திருக்கா. உனக்கு இனத்தால். இப்போ மரியாளும் எலிசபெத்தும் ஒரே இனத்தால், ஆனால் கோத்திரம் வேற. நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். ஆனால் யோவான் லேவி கோத்திரம். ஆனால் 2 பேரும் ஒரே சொந்தக்காரங்க, இனத்தார். சரியா? அது மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகனுடைய வருகையை குறித்து 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா முன்னறிவித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ஜான் த பேப்டைஸ்ட். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை முறை, அவருடைய வாழ்க்கை முறையானது, அதாவது எளிமையான தோற்றம், வெளி தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக இருந்தது. மத்த எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. யோவான் ஸ்நானகனுடைய ஒரு எளிமையான தோற்றம். அவனை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ எப்பவுமே வசனம் வாசிக்கும் பொழுது உங்களுடைய கற்பனையில் அவனுடைய தோற்றத்தை கொண்டு வாங்களேன். யோவான் ஸ்நானகன் எப்படி இருப்பான்? ஒட்டகமயிர் உடையை தரித்து. அவெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை குறித்து சொல்லும் பொழுது, யாரை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்தவனையா அப்படின்னு சொல்றார். மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் எங்க இருப்பாங்க? அரண்மனையில் இருப்பார்கள். இப்போ வனாந்தரத்துக்கு யாரை பார்க்க போனீங்க? மெல்லிய வஸ்திரம், பட்டு வஸ்திரம் தரித்தவன் அல்ல, அவன் ஒட்டகமயிர் தரித்தவனாக இருந்தான். எளிமையான தோற்றம். அது மட்டுமல்ல, அவனுடைய உணவு எப்படி இருந்ததா? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுடைய உணவாக இருந்தது. மிகவும் ரொம்ப அங்கே என்ன கிடைக்கும் அதை சாப்பிட்டான். எனக்கு இது இருந்தால் தான் சாப்பிடுவேன், இது கொடுத்தா தான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. இப்போ நம்முடைய வாழ்க்கை முறை மிக எளிமையான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒருவேளை வாலிப பிள்ளைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆலோசனை கொடுக்க போகிறவராக இருந்தாலும் சரி, எளிமையாக ஆரம்பிங்க. ஒரு சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்றைக்குமே சின்ன லெவலில் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு போகும்போது அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை உயரும்போது பெருசாக தெரியாது. ஆனால் நீங்கள் இங்கே இருந்துட்டு திடீர்னு கீழே இறங்கி வந்தீங்கன்னு வைங்க, உங்களால் என்ன செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்துவால் முடியும். அவர் உயர்ந்தவராக இருந்தும், அவ்வளோ ஸ்தானத்தில் தேவனாக இருந்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், தாழ்விடங்களில் வந்தார். நம்ம போவோமா?
நம்முடைய பதவி, அந்தஸ்து, படிப்பு, அழகு எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி போவோமா? போக மாட்டோம். ஆனால் எந்த ஒரு தகுதி இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளை தூக்கி ஒரு முன்னாடி ஒரு இடத்துல உட்கார வச்சோம்னா எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும் நமக்கு. அதனால் என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கை முறை ரொம்ப எளிமையாக இருக்கணும். அவனுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவனுடைய ஆகாரமாக இருக்கட்டும், ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இந்த வெட்டுக்கிளி என்பது அந்த இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த வெட்டுக்கிளி அதெல்லாம் பூச்சி கிடையாது, அது ஒரு வகையான கிழங்கு. அந்த மொழிபெயர்ப்பில் வரும்பொழுது அந்த மாதிரி வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லுவாங்க, கிழங்கு. அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த கிழங்கையும் அந்த தேனையும் சாப்பிட்டு ஒட்டகமயிறு உடையை தரித்து ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஆடம்பர வாழ்க்கை அல்ல. இருந்தால் அனுபவிங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இல்லைன்னா வேணும்னு சொல்லி அடம் பிடிக்காதீங்க. உங்கள் வீட்டில் 11 இன்ச்சு டிவி தான் இருக்குன்னு சொன்னால் அதை வச்சு பாருங்கள். 22 இன்ச்சு டிவிக்கு என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதீங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ரெண்டாவது, மனத்தாழ்மை. யோவான் 1:20. இதோட பேக்ரவுண்டு நமக்கு எல்லாமே தெரியும். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க 19வது வசனத்தில், எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவான் இடத்தில் அனுப்பி. யார் வந்து கேட்குறாங்க? ஆசாரியர்கள், லேவியர்கள் வந்து கேட்குறாங்க, நீ யார்? அவன் அந்த லேவி கோத்திரத்தில் இருந்தனால ஆசாரியர்களையும் லேவியர்களையும் அழைத்து யாருன்னு போய் கேட்டுவாங்க. ஏன் இந்த கேள்வி வந்துச்சு? ஏன்னா இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, எல்லாருமே யூதர்கள் மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 400 வருஷம் கேப் வந்துச்சுங்க. மல்கியாவில் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, பேசுறதை நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசலை இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட. அவர் பேசாமல் இருந்ததுனால இப்போ அதுக்கப்புறமா 400 வருஷம் கழிச்சு ஒருத்தர் பேசுகிறான். இவங்களுக்கு இவர் மேசியாவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு நல்லா வசனம் தெரியும், மேசியா எங்க வருவார், ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இவன் வந்து மேசியா கிடையாது. ஆனால் இவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்பொழுது மேசியா மாதிரி இருக்கு. அதனால போய் கேளு, நீ யாரு? ஒரு சில கன்னிகைகள் ஏன் வயிற்றில் ஆண்டவர் பிறக்க மாட்டாரான்ற எதிர்பார்ப்போடு கூட இருந்தார்கள். மேசியா என்னுடைய வயிற்றில் பிறக்க மாட்டாரா? 400 வருஷம் ஆண்டவர் பேசாமல் இருக்கிறாரு, மேசியா அவனுடைய வருகை கண்ணின் வயிற்றில் இருக்கனால என்னுடைய வயிற்றில் பிறக்க மாட்டாரான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் தேவதூதன் காபிரியல் என்ன பண்ணுறான், மரியாள் இடத்துல வந்து சொல்லுகிறான், கிறிஸ்து உன்னுடைய வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லி சொல்லுகிறான். சரி, இங்கே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நீ யார்? வந்து கேட்குறது யார்? ஆசாரியர்கள், லேவியர்கள். அவங்க வந்து கேட்குறாங்க, நல்ல ஒரு மத தலைவர்கள் கேட்குறாங்க. சரியா? அவன் சொல்கிறான் பாருங்க, அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல அப்படின்னா. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? நீ யாருன்னு ஒன்று ஒரு பெரிய பயோடேட்டாவே வச்சுருப்போம். யார் தெரியுமா? யாருன்னு கேட்குறாங்க, சொல்லிட்டு போங்க. நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா பேர் என்ன தெரியுமா? நான் இந்த பதவியில் இருக்கேன், நான் இவ்வளோ இதாக இருக்கிறேன். ரொம்ப பெருசாக நீட்டி போவாங்க. ஆனால் இவன் சிம்பிளாக சொல்கிறான், நான் கிறிஸ்து அல்ல. அப்போ அவங்க அப்படி விடலை. அடுத்து கேட்குறாங்க 21ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், பின்ன யார்? சரிப்பா, நீ மேசியா இல்லைன்னு சொல்லிட்ட, கிறிஸ்து இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் யாரு? நீ எலியாவா? ஏன்னா அடுத்து இவங்களுடைய டார்கெட் என்ன தெரியுமா? மேசியா இல்லைன்னா இவங்களுடைய மனசில் அடுத்து யார் தான்? எலியா. ஏன்னா வருகிறவனாகிய எலியா இவன் தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு. இவங்க ஒருவேளை எலியாவா இருக்குமோ? ஏன்னா எலியாவின் ஆவியை பெற்றவன் சொல்லி அவனை குறித்து சொல்லியிருக்கு. நீ எலியாவா? இப்போ அதுக்கும் இவன் ரைட்ஸ் கொண்டாடலாம், ஆமா அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, அதற்கு அவன், நான் அவன் அல்ல என்றான். அடுத்து அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? நீர் தீர்க்க தரிசியானவரா? எப்ப கிறிஸ்து இல்லைன்ற, எலியா இல்லைன்ற, நீ தீர்க்க தரிசியானவரா? அதுக்கும் இவன் சொல்லலாம், இவன் தீர்க்க தரிசியா? அவன் ஒரு தீர்க்க தரிசி. ஆண்டவரே அதை சொல்றார்.
யோவான் ஒரு தீர்க்கதரிசி. அவன் பாருங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீர் தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டான். அதற்கும் அல்ல. தன்னை ஒரு பெருமையா அவன் பேசிக்கல பாருங்க, தன்னைத்தானே அவன் தாழ்த்துகிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 23வது வசனம். நான் சத்தமா இருக்கிறேன் என்றான். நான் யாரு? ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு சவுண்டு. இந்த சவுண்டால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யூஸ் இருக்கா? ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தால் ஏதாவது யூஸாக இருக்கா? ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் இந்த சத்தம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும் எப்போ அப்படின்னா, வார்த்தை இல்லைன்னா. வார்த்தை வேணும். வார்த்தை யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அப்போ சொல்லலாம், இந்த யோவான் சவுண்டு, கிறிஸ்து யாரு? வார்த்தை. நான் இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்த வந்தவன். நான் சவுண்டு தான், இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்த வந்திருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருமை, இன்னைக்கு நம்ம பெருமையாக பேசிட்டு, நான் இந்த ஆஃபீஸில், நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன், நான் ஒரு சைன் போட்டால் போதும், நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இல்லை என் பேரை சொன்ன போதும். நீங்களாம் ஒன்றும் கிடையாது. வித்தவுட் வேர்ட் சவுண்ட் இஸ் நத்திங். வார்த்தை இல்லாமல் சத்தம் ஒன்றுக்கும் உதவாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, யோவான் 1ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம், 27. அவர் எனக்கு பின் வந்தும். நல்லா யோசிச்சு பாருங்க, யார் மூத்தவன்? யோவான் ஸ்நானன் தான் மூத்தவன். 6 மாதத்துக்கு முன்னாடி பிறந்தவன். யாருக்கு? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே பிறந்தவன். இப்போ இவன் என்ன சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து பற்றி சொல்ல வந்தா, அவர் என்னுடைய ரிலேட்டிவ் தெரியுமா, நான் தான் மூத்தவன், அவரை பற்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கேன், இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் அப்படிலாம் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? அவர் எனக்கு முன்னாடி வந்திருந்தாலும் நான் ஒன்றுமே கிடையாது, அவர் தான் மேன்மையுள்ளவர், அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். வயசில் வேணால் நான் முதிர்ந்து உள்ளவனாக இருக்கலாம், ஆனால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட தாழ்மை இருக்குது சபையில்? இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் யார் தெரியுமா? எத்தனை வருஷமாக சபையில் இருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா? இந்த எண்ணம் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்களும் வளர மாட்டீங்க, சபையும் வளராது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த தாழ்மை இருக்கணுங்க. இயேசு கிறிஸ்து அவ்வளோ உயர்ந்தவராக இருந்தும் கூட தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்ன செய்தார்? உயர்த்தினார். பேதுரு சொல்றார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். யோவான் சொல்றான், அவர் எனக்கு பின்னாடி வந்திருந்தும் கூட என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. லூக்கா சொல்லும்போது சொல்றாரு, அதை சுமப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. யோசிச்சு பாருங்க, சூலேஷ் அவுத்து விடுறதுக்கு எத்தனை பேர் பிரதர், கொஞ்சம் ஒருத்தர் குனிய முடியல, இல்லை முடியல, ஷூலேஷை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு கழட்டி விடுவோமா? செருப்பு சில நம்ம இங்கேருந்து சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த செருப்பெல்லாம் கொஞ்சம் அடிக்க வைங்கன்னு யார்கிட்டயா நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அடிக்க வைப்போம்? இப்படியே தள்ளிட்டு போவோம். தள்ளிட்டு போய் அப்படி தூக்கி இப்படி தான் வைப்போம், தொடமாட்டோம். ஏன்? நம்ம செருப்பே நம்ம தொட மாட்டோம், அப்புறம் எங்கே அடுத்தவன் செருப்பை தொடுறது? ஆனால் இங்கே அவன் சொல்கிறான், நான் அந்த செருப்பை சுமப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவர் பெருகணும், நான் சிறுகணும். சில டைமில் யாரையாவது நம்ம அறிமுகப்படுத்தி வச்சுருப்போம் பார்த்துறீங்களா? சபைக்கு அறிமுகப்படுத்தி வச்சோன்னா அவர் பெரிய ஆள் ஆகிட்டாருன்னு வைங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, அடுத்து அவர் உபயோகப்படுத்தினாருன்னா பின்னாடி அவனை யார் கூப்பிட்டு வந்தா தெரியுமா? நான் தான் கூப்பிட்டு வந்தேன், என்னால் தான் இன்றைக்கி அவன் அப்படி இருக்கான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 76 பாருங்க. இங்கே நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். எலியாவின் ஆவியோடையவன் தீர்க்கதரிசி, எவ்வளோ மேன்மை பாராட்டக்கூடியவன், ஆனால் அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தான். இந்த யோவானை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? ஸ்திரீகளில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும்
பெரியவன் ஒருத்தனும் கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற சாட்சி. இவன் என்ன சொல்கிறான்? அவர் தாங்க பெரியவர், நான்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஸ்திரீகளில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. மூணாவது, போல்னஸ், கரேஜஸ் அல்லது போல்னஸ் எப்படினாலும் வச்சுக்கலாம். அவருடைய மெசேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, தைரியமாக அவர் பேசக்கூடியவராக இருந்தார். தைரியமான செய்தி, போல்னஸ். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அங்கே பார்க்குறோம் யாரெல்லாம் இந்த யோவான் ஸ்நானகன்ட்ட வந்தாங்களாம். எருசலேம் நகரத்தார், நல்லா பாருங்கள், எருசலேம் கேபிட்டல் சிட்டி, எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், அப்புறம் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் எல்லாரும் வராங்க. வந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்து 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற வருகிறதை கண்டு அவங்கள பார்த்து என்ன சொன்னார்? விரியன் பாம்பு குட்டிகளே. யாரை பார்த்து சொன்னாருங்க? வசனத்தை அறிந்தவர்கள், மத தலைவர்கள். அவங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும். யாரை பார்த்து பேசுகிற? விரியன் பாம்பு குட்டின்னு பேசுகிற. விரியன் பாம்பு குட்டின்னா என்ன? நம்ம சொல்லுவோம்ல, உடம்பு ஃபுல்லாக விஷம், ஆனால் பேசுகிறது மட்டும் எப்படி பேசுவார்? ரொம்ப தேன் ஒழுக பேசுவார், சர்க்கரையாக பேசுவார், ஆனால் உடம்பு ஃபுல்லாக விஷம். விரியன் பாம்பு குட்டிகளே. இவங்க எதுக்கு வராங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டா சரியாயிடும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கு. கனி கொடுக்கலன்னா வெட்டி எரியப்படும். ஜாக்கிரதையா இருங்க. போல்னஸ்ங்க. யாருன்னே பார்க்க மாட்டார். மத தலைவராக இருந்தா என்ன? ஆனால் இன்னைக்கு சபையில் யாரை தெரியுமா இன்னைக்கு பிடிச்சி நல்லா ஏறுன்னு ஏறுவோம். எவன் எதிர்த்து பேச மாட்டானோ அவனை பிடிச்சி நல்லா கேள்வி கேட்போம். ஆனால் யாராவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசிட்டாங்க, இல்லை அவர்கிட்டலாம் யார் பேசுறது? அவர்கிட்ட மனுஷன் பேசுவானா? அவர்லாம் கேட்க மாட்டார் பிரதர். அவர் என்ன சொன்னாலும் அப்படி தான். இந்த மாதிரி கேட்டகரி இருக்கு இல்லையா, அவங்கள்ட்டலாம் பேச மாட்டோம். ஆனால் சத்தியத்தை யாராக இருந்தாலும் பேசணும். இதே யோவான் ஸ்நானகன் ராஜான்னு கூட, இது வந்து மத தலைவர்கள், பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத தலைவர்கள். அடுத்து ராஜா முன்னாடி போய் நிற்கிறான், ஏரோது இல்லையா, ஏரோதியால் அந்த பிலிப்பின் மனைவியை எடுத்துக்கிட்டான். நம்ம பாஷையில் சொன்னால் அதான், அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். இதை போய் யார் கேள்வி கேட்குறா? இவனுக்கு என்னங்க இருந்துச்சு வேலை? உன் வேலை என்ன? ஞானஸ்நானம் கொடு, அப்புறமா கிறிஸ்து எப்போ வருவாரோ அப்போ போய் என்ன செய், எல்லாருக்கும் இவர் தான் கிறிஸ்துன்னு சொல்லு. அதானே உன் வேலை. அதை விட்டுட்டு என்னத்துக்கு தேவையில்லாமல் ஏறோதுகிட்ட போய் நீ பிலிப்பின் மனைவியை எடுத்துக்கிட்ட, இது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தானே என்ன போச்சு? தலை போச்சு. அதனால எதுக்குடா வம்பு அப்படின்னு உட்கார்ந்துருதா? சத்தியத்தை தவறாக யார் போதித்தாலும், சத்தியத்தின் வழியில் விலகி யார் போனாலும் சரி, சுட்டி காட்ட வேண்டிய கடமை சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இருக்கு. தைரியமாக பேசினான், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி. இப்போ மார்க் 6ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஏரோதுகிட்ட போய் சொல்கிறான், நீ செஞ்சது தவறுன்னு சொல்லி. ஸோ 2 கேட்டகரி பீப்புள். ஒன்று மத தலைவராக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், எந்த சாதாரண ஜனங்களாக இருக்கட்டும், தவறை சுட்டி காண்பிக்கிற ஒரு யோவான் ஸ்நானகனை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆங்கிலத்தில் அருமையாக இருக்குது, ஹீ இஸ் த ஜஸ்ட் மேன், அப்புறம் ஹோலி மேன். 2 வார்த்தை, நீதிமான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹோலி மேன், ஜஸ்ட் மேன். அந்த ஜஸ்ட் மேன் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அவன் எது சரியோ அதை சரியாக கரெக்டாக செய்வான். ஹோலி மேன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ், அதாவது நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க, மற்றவங்களை விட நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கணுங்க. 4வது, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம், அவனுடைய ஊழியம் என்ன அப்படின்னா, ஞானஸ்நானம் கொடுக்கறது மட்டுமல்லங்க அவனுடைய ஊழியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37.
யோவான் ஸ்நானகன் அங்கே அறிமுகப்படுத்துகிறான், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு டைம் அவன் அங்கே அறிமுகப்படுத்துகிறான். 29வது வசனத்தில் பாருங்கள், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசு கிறிஸ்து அடுத்த நாள் வரார். அவர்கிட்ட வரும்பொழுது சுற்றி திரளான கூட்டம் இருக்கிறது. எல்லாருக்கும் அங்கே அறிமுகப்படுத்துகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எனக்கும் இவர் தெரியாதுங்க. அது கீழே அப்படிதான் சொல்லியிருக்கு. 31ஆம் வசனம், நானும் இவரை அறியாதிருந்தேன். எனக்கும் இவர் தான் கிறிஸ்துன்னு தெரியாது. ஆனால் நான் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தேவ ஆவியானவர் புறாவை போல் யார் மேல் இறங்குகிறதை காண்கிறாயோ அவர்தான் கிறிஸ்து என்பதை எல்லாருக்கும் சொல்லுன்னு சொன்னார். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு அவர் கரையேறின உடனே தேவ ஆவியானவர் புறா வடிவம் கொண்டு அவர் மீது இறங்கி வருகிறதை நான் கண்டு சாட்சி கொடுக்கிறேன். இப்போ உங்ககிட்ட கேள்வி, பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவம் கொண்டு இறங்கினதை எல்லாரும் பார்த்தாங்களா? யோவான் ஸ்நானகன் மட்டும் பார்த்தானா? யோவான் ஸ்நானகன் மட்டும்தான் பார்த்தான், வேற யாருக்கும் தெரியல. வசனம் அப்படிதான் சொல்ல பாருங்க. 32ஆம் வசனம், யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன், நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறார். நான் அதை பார்த்து நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்கிறேன். நீங்கள் போய் படித்து பாருங்க, தெரியும். ஆனால் எல்லாரும் பார்க்கல. யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு ஊழியம். இது ஒன்று, சரியா? செகண்ட், ரெண்டாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 29ஆம் வசனம், மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று. இப்ப சொல்லுங்க, யார் இவன்? மணவாளனுடைய தோழன். மணவாளனுடைய தோழனுடைய வேலை என்ன? இந்த பொண்ணை கூட்டிட்டு வர ஆள் இருக்க மாதிரி இந்த மணவாளனை கூட்டிட்டு வருவான் தோழன். கூட்டிட்டு ஸ்டேஜில் விட்டுட்டு போயிடணும். அதுக்கு அடுத்து வீட்டு பக்கம் போயிடக்கூடாது. தோழர்களே, மணவாளனுடைய தோழர்களே, அடுத்து வீட்டு பக்கம் போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்தோடு முடிஞ்சிச்சு. யோவானுடைய ஊழியம் அதோடு முடிந்தது. இப்பொழுது நான் சந்தோஷமாய் இந்த சந்தோஷத்தை பரிபூர்ணமாய் அனுபவிக்கிறேன்னு சொல்றான் மணவாளனுடைய தோழன். அதில் இன்னும் நல்லா பாருங்க, அவனுடைய கொஞ்சம் நான் விளக்குறேன் பாருங்க. மணவாளனுடைய தோழனோ எங்கே நிற்கிறானா? அருகே நின்று பக்கத்தில் நிற்பான். நம்ம கல்ச்சரில் தான் வேற. மணவாளனை யார் கூட்டு வரா? அவங்க அப்பா கூட்டு வருவாங்க. இப்போல்லாம் நேரம் அவங்களே போயிடுவாங்க. யாரும் போகணுன்னு அவசியம் இல்லை. எல்லாம் ட்ரெண்டு மாறிட்டே வருது. அவங்களே போகிறாங்க, கைப்பிடிச்சி கொடுக்கலாம். இப்போ அவங்களே கைப்பிடிச்சிக்கிறாங்க. நிறைய கல்யாணத்துலலாம் பார்த்துருக்குறேன். அவங்களே கேக் வெட்டிக்கிறாங்க. கேக் வெட்டுறதுக்கெல்லாம் இப்போ ஆள் வேணும்னு அவசியம் இல்லை. வளர்ந்துச்சு. ஓகே, அப் டு தேர் வில்லிங். சரி, யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி இங்கே சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மணவாளனுடைய தோழன் மணவாளனுக்கு பக்கத்தில் நிற்பான். நின்றுக்கிட்டு மணவாளன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பான். அதான் சொல்லியிருக்கு, மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இங்கே நிற்பாங்க, பக்கத்தில் நிற்பான். ஏன்னா மணவாளன் ஏதாவது சொல்லணும்னா யார்கிட்ட தான் சொல்லுவான்? இப்படி கொஞ்சம் சையை காட்டுவான். உடனே குனிமா என்ன அப்படிமா, அவ்வளோதான். அதில் அவன் சந்தோஷப்படுவான். மணவாளனுக்காக சேவை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறவன் இந்த மணவாளனுடைய தோழன். ரெட்டியாக இருக்கிறான். ஸோ நம்ம பார்த்தோம், அவன் ஒரு ஜஸ்ட் வாய்ஸ் சவுண்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், அவன் இன்ட்ரோடியூசிங் த கிரைஸ்ட் டு த பீப்புள். மூணாவது, த ஃப்ரெண்ட் ஆஃப் த பிரைட் குரூம், மணவாளனுடைய தோழன். சத்தத்தை கேட்குறான், அவ்வளோதான்.
அடுத்து பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 35ஆம் வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான், நீங்களும் அவனுடைய வெளிச்சத்தில் சில காலம் கலிகுற மனதாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் விளக்காக இருந்தான். நல்லா கவனிங்க, அவன் ஒளி அல்ல. இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளி. இவன் யாரு? விளக்கு. அது எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. விளக்கு கொஞ்ச நேரம் தாங்க எரியும், ரொம்ப நேரம் எரியாது. யோவான் ஸ்நானனுடைய மினிஸ்ட்ரி கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான், அப்புறம் அது முடிஞ்சிச்சு. எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு எப்படி இருக்கும்? நல்ல பிரகாசமாக எரியும். தலை வெட்டப்பட்ட காரணம் அதான். ஆண்டவர் அதான் சுட்டி காட்டுறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். வித்தவுட் பேர்னிங் நோ ஷைனிங். நீங்கள் எரிஞ்சாதான் பிரகாசம் கொடுக்க முடியும். மெழுகுவர்த்தி எரியாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஷைனிங்காக இருக்கும். அது ஷைனிங்காக இருக்கும், மற்றவங்கள ஷைனிங் ஆக்காது. ஆனால் அது எரிஞ்சாதான் மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும். சரி, லாஸ்ட் பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். கடைசியாக யோவானுடைய சந்தேகம், த டவுட் ஆஃப் ஜான் த பேப்டைஸ்ட். சந்தேகம் வந்துச்சா இல்லையா? எவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ நேரமாக அவனுடைய ப்ளஸ்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வெளி தோற்றத்தில் ரொம்ப எளிமையானவன், தோற்றத்தில் எளிமையானவன். அப்புறம் ஹம்பிள்னஸ், அப்புறம் போல்ட்னஸ், ரொம்ப தைரியமாக இருந்தான். மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, சத்தியத்தை தைரியமாய் சொன்னவன். அப்புறம் அவனுடைய மினிஸ்ட்ரி, கர்த்தரை அறிமுகப்படுத்துகிறவனாக, கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாக காணப்பட்டான். இவ்வளவு இருந்தாலும் கூட அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? ஒரு சந்தேகம் இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வரைக்கும் இதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னு சொன்னால், யோவான் ஸ்நானன் இப்போ எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் இருக்கான். எதுக்காக ஜெயிலில் இருக்கான்? உண்மையை சொன்னதுக்காக, தப்பை தட்டி கேட்டதுக்காக எங்கே இருக்கான்? ஜெயிலில் இருக்கான். இப்போ இவனுக்கு டவுட் வந்துச்சு. என்ன டவுட்டு? ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இந்த 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 3ஆம் வசனம். இவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் அவனுக்கு வந்த சந்தேகம் பாருங்க. ஆரம்பம் எப்படி இருந்துச்சுங்க? ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இவர் தான் மேசியான்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி ஆணித்தரமாக, நான் எனக்கும் தெரியாதுப்பா, ஆண்டவர் வெளிப்படுத்தினார் சொல்லிட்டேன். இதுதான் அவருடைய ஊழியம். இப்போ கடைசியில் ஜெயிலில் இருக்கும்போது சொல்கிறான், என்ன டவுட்டாக இருக்கு, நீர் தானா வருகிறவர்? நீர் தானா அல்லது வேற யாராவது வருவதற்காக காத்திருக்க வேண்டுமா? இவர் தான் மேசியாவா என்பது இவனுக்கு என்ன வந்துச்சு? டவுட் வந்துச்சுங்க. ஏன் இந்த டவுட்டு? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சந்தேகப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கஷ்டம், பிரச்சனை, பாடுகள். இவனுக்கு ஜெயிலில் போட்டோன்னே அவர் மேசியான்னு தானே சொன்னேன், நல்லது தானே சொன்னேன், எனக்கு ஏன் இந்த சிறைச்சாலை வாழ்க்கை? நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் தானே, எனக்கே இந்த சிறைச்சாலை வாழ்க்கை? ஜெயிலில் இருந்தனால அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இவர் தான் கிறிஸ்துவா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி போய் கேட்டுவாங்கப்பா. ஆண்டவர் என்ன சொன்னார்? அடப்பாவி மனுஷா, உன்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசினேன், நீ பெரியவன் சொன்ன, அவ்வளோ தூரம் சொன்னேன், இப்போ உனக்கு ஏண்டா வந்துச்சு டவுட் அப்படி சொன்னாரா? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் சொல்கிறாரு, சீசர் குருடர், நீங்கள் போய் யோவான்ட்ட சொல்லுங்கள், நான் தான் அவர், சந்தேகப்படாத அப்படின்னு போய் சொல்லுன்னு சொல்லலை. என்ன சொல்ல பாருங்க, 5ஆம் வசனம். குருடர் பார்க்கிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாக்குகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதெல்லாம் போய் சொல்லு. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஜெயிலில் இருக்குன்றதுனால இடரல் வந்துச்சா? ஊழியத்தில் சோர்வாயிடுச்சு, பாடுகள் வந்துச்சு, என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி உனக்கு டவுட் வந்துச்சா? மேசியா மேலே டவுட்டா?
என்னை கரம் பிடித்து வழி நடத்தினவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி உனக்கு டவுட் வந்துச்சா? தாயின் கருவிலே நடத்தினவர் தலை நரைக்கும் வரையுமாக என்னை நடத்துவார்ன்ற நம்பிக்கையோடு தானே வந்த. உனக்கு ஏன் டவுட்டு? கடந்த நாளில் நினச்சி பாரு, உன் வாழ்க்கையில் உன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யலையா? நோயில் படுத்திருக்கும் போது உன்னை காப்பாற்றலையா? உனக்கு விபத்தில் உன்னை காப்பாற்றலையா? இப்படிலாம் கேட்பார். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார்ல. சந்தேகம் வரக்கூடாது. பேதுருக்கு சந்தேகம் வந்துச்சு. அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? உங்களுக்கு ஏங்க இடரல் வருது? உங்களுக்கும் இடரல் வரக்கூடாது, நீங்களும் மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. நான் என்னுடைய செய்தி இந்த இடத்துல நான் முடிக்க போகிறேன். ஸோ வரக்கூடிய நாட்களில் சந்தேகம் வந்துடக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல சறுக்கல் வரலாம். பேதுரு நல்லா செயல்பட்டவன் தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? ஒரு சறுக்கல் இருந்துச்சு. நமக்கும் வரத்தான் செய்யும். ஆனால் எந்த விதத்துலையும் நம்ம மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருப்போம். ஒத்துக்கொள்வோம், தவறு செய்தவன் தான் அப்படிங்கிற அந்த ஒத்துக்கொள்கிறது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மளை பிரகாசிக்கிற நிலைமையில் என்ன செய்வார்? மாற்றுவார். ஸோ 5 காரியங்களை நம்ம பார்த்தோம் யோவானுடைய வாழ்க்கையில். 1, அவனுடைய தோற்றம் ரொம்ப எளிமையாக இருந்தது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எளிமையான ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். சிம்பிள் லைஃப் வாழுங்க. ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். இருந்துச்சுன்னா அனுபவிங்க, இல்லைன்னா நீங்கள் அதுக்காக ஓடாதீங்க. ஓடி கர்த்தரை விட்டுறாதீங்க. எளிமையான வாழ்க்கை வாழுங்க. 2வது, மனத்தாழ்மை இருக்கட்டும். எப்போதுமே ஹம்பிள்னஸ் வேணும். யோவான் சொல்கிறான், நான் வெறும் சவுண்டு தான். 3வது, அவனுடைய தைரியமான லைஃப். சத்தியத்தை சத்தியமாக சொன்னான். மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, தவறை சுட்டி காட்டக்கூடியவனாக இருந்தான். அவனுடைய ஊழியம் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினான். மணவாளனுடைய தோழனாக இருந்தான். அறிமுகப்படுத்திட்டு விட்டு போயிட்டான். அவ்வளோதான், அவன் வேலை முடிஞ்சிச்சு. கடைசியாக நம்ம பார்த்தது யோவானுடைய சந்தேகம். சந்தேகப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இந்த சந்தேகம் வரக்கூடாது. கரம் பிடித்து வழி நடத்தினவர் சாகிற வரைக்கும் நடத்துவாருங்க. சந்தேகப்படாதீங்க. ஜெபம் பண்ணலாமா?